உனக்கெதிராய் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உன்மேலே யுத்தங்கள் எழும்பி வந்தாலும் உனக்கெதிராய் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உன்மேலே யுத்தங்கள் எழும்பி வந்தாலும் மகனே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். மகளே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். தாவீதின் தேவன் நம்மோடு, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு. கர்த்தரை துதித்து பாடிடுவோம், ஆசீர்வாதம் நமக்குண்டு. தாவீதின் தேவன் நம்மோடு, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு. கர்த்தரை துதித்து பாடிடுவோம், ஆசீர்வாதம் நமக்குண்டு. மகனே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். மகளே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். உனக்கெதிராய் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உன்மேலே யுத்தங்கள் எழும்பி வந்தாலும் உனக்கெதிராய் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கெதிராய் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு விரோதமாய் யாரோ ஏதோ செய்கிறாங்க பிரதர், யாரோ செய்வன வச்சுட்டாங்க, யாரோ பில்லி சுனியம் பண்ணிட்டாங்க, அதனால தான் என் வியாபாரம் விழுந்து போச்சு, அதனால தான் என் குடும்பம் பிரிந்து போனது, அதனால தான் என் சரீரத்தில் இவ்வளோ பிரச்சனை, அதனால தான் என் வேலையில் இவ்வளோ போராட்டம், என் திருமண காரியத்தில் இவ்வளோ போராட்டம் என்று அநேக விசுவாசிகள் சொல்லுவதை கேட்டு நான் ஆச்சரியப்படுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டு அவர் உங்கள் உள்ளத்தில் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்களானால் இதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த மந்திரவாதிக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை என்று என் வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. இயேசு சொன்னார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அந்த வேர்டு ரொம்ப முக்கியமான வார்த்தை, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள், ஆகவே நமக்கு விரோதமாக யாரோ ஏதோ செய்து விட்டார்கள் என்று புலம்பாதங்கள், செய்தால் செய்துவிட்டு போகட்டும், அது ஒன்றும் நம்மை தொடவே முடியாது. வீட்டு அருகில் கூட அது வர முடியாது, உங்கள் நிழலை கூட அதால் தொட முடியாது என்பதை நான் உறுதியாய் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான், உன்னை உள்ளம் கைகளில் நான் வரைந்திருக்கிறேன். எவ்வளவு பாதுகாப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்திற்குள் நம்மை கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார், இயேசுவின் இரத்தத்திற்குள் நம்மை மறைத்திருக்கிறார். அதை தாண்டி எது நம்மை தொட முடியும்? பிரியமானவர்களே, பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு தான் அவர் ஜெயம் தரப்போகிறார், உங்களைத்தான் ஆசீர்வதிக்க போகிறார், உங்களை தான் என் ஆண்டவர் உயர்த்த போகிறார். தைரியமாய் இந்த நாளுக்குள்ளே முன்னேறி செல்லுங்கள், தைரியமாய் உங்கள் சத்துருக்களை நீங்கள் எதிர்கொண்டு செல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். யுத்தம் கர்த்தருடையதாய் மாறும், ஜெயம் உங்களுடையதாய் மாறும். சாத்தான் தோற்று போவான், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்று சொன்ன அன்பின் தெய்வமே, இந்த காலை வேளையிலே என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளை பார்ப்பீராக. உலக பிரகாரமாய் பல நேரங்களில் சோர்ந்து போய் யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க, பிள்ளை சூனியம் பண்ணிட்டாங்க, செய்வனை பண்ணிட்டாங்க, ஏவல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் சோர்ந்து போய் கிடக்கிறார்கள். அப்பா, கர்த்தருக்கு தட்டி எழுப்பும்படி நான் ஜெபிக்கிறேன்.
இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மந்திரவாதம் இல்லை என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். சத்துருவின் தலையை சிலுவையில் நசுக்கி எறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அவன் மேல் எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறேன். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். ஆகவே தகப்பனே, உடைய பிள்ளைகள் அதை கண்டு பயந்து போகாமல் தைரியமாய் எதிர்கொண்டு நிற்க உதவி செய்வீராக. அரணும் கேடகமுமாய் கூடவே இருக்கிறீர். உடைய பிள்ளைகளுக்கு முன்பாக ஒரு கோட்டையை போல் இருக்கிறீர். அதை தாண்டி ஒன்றும் உடைய பிள்ளைகளை தொட முடியாது என்பதை உம்முடைய பிள்ளைகள் நம்புவார்களாக, விசுவாசிப்பார்களாக. ஒருவேளை தங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளை வைத்து அப்படி யோசிப்பார்களே, ஆனால் அந்த பிரச்சனைகளை எல்லாம் நீர் மாற்றி, அந்த பிரச்சனைகளை நீர் நீக்கி உடைய பிள்ளைகளை விடுவித்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.